ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து கொண்டு தயங்கிக் கொண்டு இது வராது என்று பின்னே செல்கிறாய். அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளேயே ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறாய். ஒளியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது. அது உள்ளேயே எரிந்து கொண்டிருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம். உன் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடராக எரிய வேண்டும். அதை உனக்கு நான் உன் சாய்தேவா செய்வேன். அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் உள்ளது. அதில் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றுவேன். மனவேதனை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் செல்ல பிள்ளை. உன் தலையில் நான் நிச்சயம் மகுடத்தை சூட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிர் அல்லவா நீ? உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. ஆனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் என்பது அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது. பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கி வருகிறது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நான் அசையாமல் போனால் என்னவாகும்? சற்று நினைத்துப்பார். எனக்கு அழிவு கிடையாது. நான் உனக்காகவே அவதரித்தவன். உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு. என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். எதுவும் உன்னை நெருங்க விடமாட்டேன். உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். என் செல்வங்களை காப்பதற்காக வந்த சத்குரு நான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்தப் போகிறேன். காத்திரு, கலங்காதே. உன்னுடன் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன். நீ கஷ்டப்பட்டது போதும். அனைத்தும் சரியாக போகிறது. நீ தைரியமாக இரு. உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணகதியடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் நீ உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். காலம் மாறும். நீ கடந்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து நீ வேதனைப்படுகிறாய். இப்படி பலதரப்பட்ட வேதனைகள் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லை. வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார். உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. கண்களை பார். அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உனது கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக இருப்பதால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். அப்பா நான் இருக்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ பெரும் செல்வந்தர்களுக்கு மத்தியில் நீயும் ஒருவனாக அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும். நான் உடனே உன் குரலுக்கு ஓடோடி வருவேன். ஆனால் நீயோ என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். என்னை உன் மனதில் வைத்து பூஜிக்கிறாய், நேசிக்கின்றாய், நினைக்கிறாய். அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக் கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய். நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய், நடக்கிறாய் என்பதையே கூட உன்னால் உணர முடியவில்லை.
உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய். அதனால்தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை. நீ செய்வதாக நினைக்கிற அனைத்தும் உன் சாயப்பாவான நான் தான் செய்கிறேன். நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்துமே நான் தான் உன்னிடத்திலிருந்து பேசுகிறேன். ஏனென்றால் நீ வெறும் பொம்மலாட்டத்தில் இசைக்கு ஏற்ப ஆடும் பொம்மைதான். உன் சாயப்பா தான் அதை ஆட்டி வைக்கும் கருவி. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. உன்னை நல்ல வழியில் வழி நடத்தி செல்வேன். உன் அம்மாவாக அரவணைத்து, அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி, உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன். உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்? உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன். சந்தோஷமாக இரு. அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். உன் தலை மீது என் கைகள் இருக்கின்றன. உன் மனதில் உள்ள காயங்களை நான் ஆற்றுகிறேன். உன் உடலில் உள்ள ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்து உன்னை ஆரோக்கியமடைய செய்கிறேன். நீ நலமோடு இருக்கப் போகிறாய் குழந்தையே. உன் ஒரு கைகளை மேலே வானத்தை பார்த்தவாறு வைத்துக்கொள். ஒரு கையை உன் நெஞ்சை பார்க்குமாறு வைத்துக்கொள். கண்ணை மூடி என் சக்தியை உள்வாங்கி உனக்குள் செலுத்துவதாக உணர்ந்து பார். உன் குறைகள் மறைந்து எங்கும் என் சக்தி நிரம்புவதை நீ உணர்வாய். காலங்கள் மட்டும்தான் கடக்கின்றது. என் துயரங்கள் என்னை விடாமல் துரத்துகிறது என்று நீ புலம்பாதே குழந்தையே. நீ சிந்தும் கண்ணீர், மன அழுத்தம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. நீ செய்த பூஜையின் பலனாக நீ கேட்பதை நிறைவேற்றி நான் உனக்கு மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறேன். இதோ உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன். இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம். உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில நிகழ்வுகள் நடப்பதை நீ காணப்போகிறாய். நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்துப் பார். உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாய் அல்லவா? அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கிறாய். சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும். முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே. இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. அதற்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும். அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள். இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது. அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு. நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை. மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம். ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருக்கும் தோல்விகள், துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கிறாய். குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை. அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அது என்றுமே வீணாகாது. உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் உன் தந்தையான நான் அதற்கு உதவியும் புரிவேன். உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன். உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை. நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. இதை எப்போதும் நீ நினைவில் கொள். என் தங்கமே, உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது. உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தானே உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன்.
நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். கோபம், பேராசை, காமம், தவறான எண்ணம், அகங்காரம், பொறாமை என்கின்ற இந்த 6 எதிரிகளிடமும் நீ எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனந்தத்தை நீ அடைய இந்த 6 எதிரிகளிடமும் போராட வேண்டும். ஆனால் நிச்சயமாக உன் தந்தையான நான் உனக்கு உதவுகிறேன் குழந்தையே. மனம் தளராத நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான். அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும். அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது. இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன். அவனுடைய லட்சியத்திற்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து உதவியும் புரிவேன். எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழந்து விடாதே குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி. ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே. இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும். அதே போல நேர்மறை தெரிகிறது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான், வளர்பிறை தேய்பிறை என்று. அவற்றைப் போலத்தான் மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்குகின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். உன் நம்பிக்கை, பொறுமை உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். உன் வாழ்வில் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன் தந்தையான நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷமடையப் போகிறாய். சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட. தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது. இதில் மிக முக்கியமானது ஒன்று, இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது. ஆம் குழந்தையே, வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை. காரணம், குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம். உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான். மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல. மகிழ்ச்சியோ துக்கமோ, இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது. என் தங்கமே, மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது. அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம்.
அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இடம் கொடுக்க வேண்டும். இந்த எண்ணத்தில் உறுதியாக நீ இருக்க வேண்டியதும் அவசியம். இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது அல்ல. உயிர் வாழத் தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும். நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் குழந்தையே. உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும். நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது? குழந்தையின் மழலை, மலர்களின் மனமழகு, இயற்கையின் இனிமை, பறவைகளின் கானம், இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே. பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும். ஒவ்வொரு சிறிய வெற்றியுமே ஒரு ஆசிர்வாதம். அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம். இறைவன் உன்னை சில நேரம் தனிமைப்படுத்துவதற்கு காரணம் தெரியுமா? நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிந்து கொள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருந்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது. சில நேரம் நீ மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய். ஆனால் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய். எப்பொழுதும் உன் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டிருந்தாலே போதும்.